வீட்டில் நான் தான் சிறந்த குக் என்ற ஆண்களும், வீட்டில் நான் தான் சிறந்த குக் என்று பெண்களும் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? என்ன பெருசா நீ சமைச்ச அப்படின்னு ஆரம்பிக்கல தொடங்கி ஒரு நாள் சமைக்கிறதுக்கு இந்த ஆள் அடிக்கிற கூத்தப்பா. முதல்ல ஆண்கள் தரப்பிலே போகலாம். நீங்க சமைக்க ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் என்ன? இது ஒரு நல்ல கேள்வி. ஆம்லெட் போட்டு கொடுன்னு கேக்குறப்ப எத்தனைங்க பண்றது ஆச்சா போச்சா அப்படின்னு பயங்கர சவுண்ட் விட்டு இருப்பாங்க. அதுல ஒண்ணுமே இல்ல. ஒரு முட்டையை உடைச்சு போட்டு 2 பெப்பரை போட்டு திருப்பி போட்டா ஆம்லெட். இல்ல புரியல. ஒரு முட்டையை உடைச்சு போட்டு 2 பெப்பரை போட்டு திருப்பி போட்டா ஆம்லெட். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அவங்க கதை முட்டையை உடைச்சு போட்டு பெப்பரை போட்டு திருப்பி போட்டா அது ஃபுல் பாயில் ஆம்லெட் இல்ல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இடையில் ஒரு ஆம்லெட் போடுவது உலகமகா விஷயம் அல்ல. கண்டிப்பா இந்த வஞ்சனை நீண்ட காலமாக நமக்கு சேர்ந்திருக்காங்க. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். ஒரு டீ கேட்டா அதையும் ஒரு கொலக்குத்தம் பண்ண மாதிரி கேக்குறீங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதான் சமைச்சிட்டு வந்து உட்காந்துருப்போம். சாப்பிட்டு முடிச்சிட்டு பிளேட்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வெஸ்ல் வாஷ் பண்ணிட்டு வருவோம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சின்ன டீ கூட நல்லா இருக்கும். சாப்பிட்ட உடனே குடிக்கிறதுக்கு எவ்வளவு கடுப்பாகும். அப்ப அவங்க சொல்றது என்னன்னா, உங்களுக்கு என்ன உட்காந்து சாப்பிடறவங்க ஒரு கஷ்டமும் இல்ல, இங்க வந்து செஞ்சு பார்த்தா தானே தெரியும். செஞ்சு பார்த்தா தான் தெரியும். 1 மணி நேரம் பேசுவாங்க சார். அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். இனிமே இதை பஞ்சாயத்தாக்காம வேணும்னா நம்ம போய் ஒரு டீயை போட்டு குடிச்சுட்டு பாத்திரத்தை கழுவி வைக்கிறது உசிதம். எல்லாம் ஒன்னால கிச்சனுக்குள்ள போனாருன்னா எனக்கு தெரியும் அவர் கண்டிப்பா இந்த பாத்திரம் எடுப்பார். நான் மாத்தி வச்சுட்டு தான் வருவேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஏன்னா அவர் வந்து என்கிட்ட வந்து கேட்கணும் என்ன. அப்பதான் நான் சொல்லுவேன், உனக்கு ஏதாவது தெரியுதா கிச்சன்ல இருந்து? வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. இப்ப கூட ஏன் உதவி தேவைப்படுது பத்தியா உனக்கு? அதனால நீ வந்து கேளு. அப்படியே விஷயம். ஒரு நிமிஷம். அவங்க தடுமாறுறாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அவங்க தடுமாறணும்னே சில ஏற்பாடுகளை முத்திகளை ஏன் பண்ணி வைக்கிறீங்க? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. ஏன்னா பசங்க அப்பா சமைக்கும் போது மட்டும் வேணுமே பாராட்டுறாங்க. திடீர்னு அப்பா சமையல் நல்லா இருக்குன்ற என்ன எழவியாது. அம்மா சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் சமைக்கும் போது அப்பா சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு அது ஹர்ட் ஆகுது. இவ்வளவு காலகாலமா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் அடுப்பணையில போயிட்டு பிள்ளைங்க கிட்ட போய் நல்ல பேர் வாங்கிட்டா எப்படி? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. என்ன ஓர வஞ்சனை நடந்திருக்கிறது. அம்மா அக்காலாம் சமைக்கும் போது தினந்தோறும் வெறும் இட்லி தோசை தான். பர்கர் இருக்கா? வல்கரா? வல்கர் இல்லையா, பர்கர். பர்கர் அதெல்லாம் இல்லைங்க. இல்ல பிஸா இல்லைங்க. ஏதாவது ஒரு தோசையிலாச்சும் ஏதாவது வெரைட்டி செஞ்சுதான். தெரியாதுடா. அதான் 100 வாட்டி சொல்லிருக்கல. தெரியாது. தோசை ஒண்ணுமே இல்ல. ஒரு தோசை வச்சு பொடி போடுறது. ஆனியன் தோசை, ஆனியன் கட் பண்ணி ஆனியன் போடுறது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. அவங்கள சப்போர்ட் பண்றதுக்காக சொல்ல எனக்கே மனசாட்சி உறுத்துது. இவங்கள்ட்ட ஒரே ஃபார்முலா இருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஒரு குழம்பு, அதுல கறியை போட்டா கறி குழம்பு, கத்திரிக்காய் போட்டா கத்திரிக்காய் குழம்பு, தோசை அதுல பொடியை போட்டா பொடி தோசை. இப்ப நான் கேக்குறேன், ஒரு வெங்காய தோசை செய்வது எப்படி? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். அப்புறம் இவ்வளவு சீன் போறீங்க எல்லாரும்? ஒரு வெங்காய தோசைக்கெல்லாம் ஐயோ வெங்காய தோசையா? நாங்க பல வேலை செய்யறோம். அவங்க ஒரு நாள் பண்ணதை வச்சு ஓர வஞ்சனா இவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காட்டிக்கிறாங்களா? இல்ல என்ன தானே அவங்களை பண்ணி பார்க்க சொல்லுங்க, பார்த்தா தெரியும் அவங்களுக்கு அது எவ்வளவு. நீங்களா யாருடா? எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது சார். இந்த 2 வருஷத்துல 80% டேஸ் நான் தான் சமைக்கிறேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. வாரத்துல 5 நாள் நான் தான் சார் சமைக்கிறேன். 3 வேளை நீங்க தான் சமைக்கிறீங்க? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ. வைஃப் அவங்க தமிழ்நாடு காவல்துறையில் ஒர்க் பண்றாங்க சார். போலீஸா இருக்காங்க. போலீஸார். அதனால ஃபுல்லா அவங்க வெளியில டியூட்டில இருக்காங்க. டைம்ல எல்லாமே குழந்தைகளுக்கெல்லாம் நாங்க பாத்துக்கிறது. நல்லா இருப்படா போடா. ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்றீங்க சார்? இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டேன். குழந்தைகளை எல்லாம் பாத்துக்கணுங்கிறதுக்காக நான் ரிலீவ் ஆயிட்டேங்க சார். சாரே கொலமாசு. அதனால என் ஒய்ஃபுக்காக நான் குழந்தைகளை பார்த்துட்டு அப்பா அம்மாவையும் பார்த்து நானே சமையல் எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். அம்மா 1 நாள் செய்யறாங்க இல்ல 2 நாள் செய்யறாங்க, 3 வேளை ஏதோ ஒன்று செய்யட்டும். ஆனா சமைக்கிறேன் பேர் வழி நீங்க பண்ற அலட்டெல்லாம் என்ன? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயா சாமி. நான்லாம் வந்து ஒரு அளவு தான் எண்ணெய் ஊத்தணும் நெய் ஊத்தணும்லாம் வச்சிருப்போம். அவங்க அப்படி இல்ல, மொத்தமா ஊத்தி கவுத்தி. அதான் என்னைக்காவது ஒரு நாள் சமைக்கிறவங்க இதுல உப்பு சரியா இருக்க 10 தடவை வந்து யாராவது வந்து அதை கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணோம்னா யார் செஞ்சதுன்னு சொன்னியா, நான் செஞ்சேன்னு சொன்னியா, இல்ல நீ செஞ்சேன்னு சொன்னியான்னு சொல்லிட்டு ஒரு அலப்பற அவங்க முன்னாடியே பில்டப் பண்ணுவாங்க. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? நல்ல ஃப்ளேவர். ஏன் இந்த அலப்பறை? சமையல் செய்யற சூப்பரா செய்யற அப்படின்னா நமக்கு அது வந்து வருஷ கணக்கா அவங்க செய்யறப்ப பெருசா சொன்னதே கிடையாது. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம்.
ஆக்சுவலா நீங்க ரெகுலர் சாப்பாடு செய்றீங்க, நாங்க செய்யற ஸ்பெஷல் சாப்பாடு. ஸ்பெஷல் சாப்பாடுலாம் இல்ல சார், அதே தான் அவங்களுக்கு சேனலை பார்த்து எத்தனை தடவை பார்த்தாலும் அதே தான் திருப்பி திருப்பி அவங்க தான் சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு குழம்பு வச்சு அதுல வந்து மீனை போட்டா மீன் குழம்பு, இதுல என்ன ஸ்பெஷலா பாராட்ட வேண்டியது இருக்கு? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு? அசிஸ்டன்ஸ் தான் சார், அவங்களுக்கு காய் கட் பண்ணி கொடுக்கணும், அரைச்சு கொடுக்கணும், தேங்காய் துருவி கொடுக்கணும். என்கிட்ட கேட்பாரு, சரி ஆம்லெட் தான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். போனாருன்னா கிச்சன்ல ஒரு அலப்பறை பண்ணுவாரு, ஒரு ஆனியன் தான் உரிப்பாரு, அந்த உரிச்ச தோல் அந்த பக்கம் இருக்கும், மிக்ஸ் பண்ணதுக்கு ஃபோர்க் ஒரு பக்கம் இருக்கும். கொஞ்சம் உப்பு தூக்கலா போட்டுருக்கலாம், காரத்தையே இவ்வளவு போட்டா இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். இந்த மாதிரி பல குறைகள் சொல்லுவாங்க சார். இப்ப எங்க வீட்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா பச்சதை தின்னுட்டு போவேன் இன்னை வரைக்கும், வீட்லயும் சரி ப்ரொடக்ஷன்லயும் சரி. சவாலுக்கு வந்துரும், நான் செய்யற இந்த வெஜிடேரியன் ஒரு உணவை உங்களால ஏன் டேஸ்ட்டுக்கு செய்ய முடியாது. யாராவது சவால் விட முடியுமா? அரைச்சு விட்ட கல்யாண சாம்பார் எதுவும் வேணாம், கடைசியா என்ன பண்ணணும், லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் சொல்லு. ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. கொஞ்சம் வெல்லம் சேர்த்தணுங்க சார். கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும். ஆஹா, தனியா தேங்காய் அரைச்சி ஊத்தணும். கடைசியா தேங்காய் அரைச்சு ஊத்தணுமா தம்பி? அதுவா ஃப்ரெஷ் தேங்காவை அரைக்காம துருவி போட்டுட்டு கடை சாம்பார் பொடியோ எண்ணெயில வதக்கி போட்டா முடிஞ்சிட்டு. துவரம் பருப்பு, காஞ்ச மிளகா, என்னடி சொல்ற? கீரை, முருங்கைக்கீரை அதெல்லாம் வேக வச்சு. நீ என்ன சொல்ற? கடலை பருப்பு கழுவி காக்காய் கொஞ்சம் ஊத்து. நக்கல்யா அவனுக்கு. வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு தாளிச்சு, வேணா புளி கூட கரைச்சு ஊத்திக்கலாம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் உருண்டை அதுல போட்டு. உருண்டை எதுக்குள்ள போடுறது? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். குழம்புக்குள்ள வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும்ல, அதுல கொஞ்சம் உருண்டை உருட்டல குழம்பு ரெடி ஆகல, எதுல போடுறதுன்னு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அவங்க என்ன ரெசிபி சொல்லிட்டாங்கன்னு நீங்க அவங்களுக்கு வந்து இல்லைங்க பேசுறீங்க. எனக்கு இப்ப வந்து உருண்டையும் பிடிக்கல, குழம்பும் வைக்கல, என்கிட்ட சொல்றாங்க அந்த உருண்டையை தூக்கி குழம்புல போடுங்க. நீங்க ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செஞ்சிருந்தா தானே மேடம் செய்யலாம். ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணுங்க, அதை நீங்க என்ன பண்ணணும், அப்படி ஷேக் பண்ணி பார்த்து எழுதிடணும். அவ்வளவு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நீங்க சிறு பருப்பு இருக்கணும். சிறு பருப்பு. எஸ், இந்த பாத்தீங்களா இல்லையா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. காஃபி பவுடர். இல்ல நீங்க பேசின பேச்சுக்கு தப்பா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சாம்பார் அப்ப எனக்கு மிளகா பொடிதான். இந்தாங்க சாப்பிடுங்கம்மா. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நீ எல்லாம் நினைச்சதே சொல்றீங்களே, நினைச்சதை யாரும் எழுதவே மாட்டீங்களா? தம்பி நீங்க சாப்பிடுங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இதை நீங்க இந்த மிளகுன்னு கண்டுபிடிச்சீங்க. அதோட சவுண்டுங்க சார் ரொம்ப ட்ரையா இருக்கும். தென் பாலோட சவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், சின்ன சின்ன ரவுண்ட். அது ரெண்டும் வரசறப்ப அது ஒரு ஜட்ஜஸ் இருக்குல்ல சார், அதோட டெப்த். ஏண்டா ஒரு மிளகு கண்டுபிடிச்சதுக்கு எவ்வளவு இன்டென்ஸா பேச. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. சரி, ஒரு பெருமைப்படுத்தவும் ஒரு கேள்வி கேட்டா தர்மையா வேணாமா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? கடுகு தானே எல்லாரும் கடுகுனே எழுதிடுவாங்க, ஏதாவது உள்ள கடுகு வைக்காமலா இருப்பானு. கடுகு கடுகு நீங்க கடுகு. ஏ அப்பா நீங்கம்மா கடுகு. மீண்டும் மீண்டுமா கடுகு தான், கிண்டல் பண்ணாதீங்க. தொடர்ச்சியாக கடுகு நீ 5வது முறையாக கடுகு என்று எழுதியிருக்கிறது. ஐந்தாவது முறையாகவும் தவறாக சொல்லி இருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.